நாம புராணங்கள்ல கடவுள்கள் தீமையை அழிக்க பயங்கர சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்துறத பத்தி நிறைய கேட்டிருக்கோம். ஆனா ஒரு ஆயுதம் வெறும் அழிக்கிற கருவியா மட்டும் இல்லாம அறிவோட சின்னமா ஒரு தாயோட சக்தியோட வடிவமா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம முருகன் கையில இருக்கிற அந்த வேலாயுதத்தை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் ஆயுதம் இல்ல, அதுக்கும் மேல. வெற்றிவேல் வீரவேல் இந்த முழக்கத்தை நம்ம எங்கேயாச்சும் கண்டிப்பா கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா இது வெறும் போர்க்குரல் மட்டும் இல்ல. இதுக்குள்ள முருகப்பெருமானோட அந்த தெய்வீக ஈட்டியான வேலோட முழு சக்தியும் அதோட ஆழமான அர்த்தமும் அடங்கியிருக்கு. இது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம்னே சொல்லலாம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல வேல்னா என்ன, அதோட வடிவத்துக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன, அப்புறம் அது எப்படி உருவாச்சு, அது செஞ்ச மிகப்பெரிய சூதம் என்ன, கடைசியா இன்னைக்கும் அது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில தேடுவோம். முதல்ல வேல்னா என்ன? அதுதான் முருகப்பெருமானோட மிக முக்கியமான அடையாளம். சொல்லப்போனா முருகனோட பல பெயர்கள்ல ஒன்னு வேலன், அதாவது வேலை ஏந்தியவன். இதுலேருந்து தெரியும் அந்த ஆயுதம் அவரோட எவ்ளோ ஒன்றி போனதுன்னு. ஆனா நாம ஒன்ன நல்லா புரிஞ்சுக்கணும். வேலுங்கிறது சும்மா ஒரு இரும்பால செஞ்ச ஈட்டி இல்ல. அது தெய்வீக அறிவோட கூர்மையையும் அளவிட முடியாத சக்தியையும் குறிக்குது. கடைசியில நல்லதுதான் ஜெயிக்குங்கிற அசைக்க முடியாத உண்மையோட ஒரு ஆழமான சின்னம் தான் இந்த வேல். வேலோட சக்திய முழுசா புரிஞ்சுக்க நாம முதல்ல அதோட வடிவத்தை பார்க்கணும். ஏன்னா அதோட ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். வேலோட அமைப்பை பாருங்களேன். அறிவோட 3 முக்கியமான நிலைகள் அது காட்டுது. அதோட கூர்மையான முனை ஒரு விஷயத்தை ஆழமா ஊடுருவி பார்க்கிற கூரிய அறிவை குறிக்குது. அகலமான நடுப்பகுதி பரந்த பார்வையையும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற தன்மையை குறிக்குது. தடிமனான அடித்தளம் ஆழமான அசைக்க முடியாத ஞானத்தை குறிக்குது. உண்மையான அறிவுனா இப்படித்தானே இருக்கணும். சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த இவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு சின்னம் எங்கிருந்து வந்துச்சு? அதோட வடிவத்தை போலவே அது உருவான கதையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வேல் கொல்லர்களால செய்யப்பட்ட ஒரு ஆயுதம் இல்ல. புராணம் என்ன சொல்லுதுன்னா, அன்னை பார்வதி தேவி தன்னோட முழு தெய்வீக ஆற்றலையும் ஒன்னா திரட்டி அதிலிருந்து தான் இந்த வேலை உருவாக்கினாங்க. அதனாலதான் இது அவங்களோட சக்தியோட முழு வடிவமாவே பார்க்கப்படுது. இதனாலதான் இத சக்தி வேல்னு கூட சொல்றோம். இது தீமை அழிக்க ஒரு மகனுக்கு தாய் கொடுத்த அன்பும் சக்தியும் கலந்த ஒரு பரிசு. இப்போ வாங்க இந்த தெய்வீக ஆயுதம் தன்னோட உண்மையான சக்தியை எங்க எப்படி நிரூபிச்சதுன்னு பாப்போம். புராணங்கள்ல நடந்த ரொம்ப பெரிய போர்கள்ல ஒண்ணுல இந்த வேல் தீமையோட உச்சத்தையே சந்திச்சது. அந்த போரோட வில்லன் சூரபத்மன். அவன் ஒரு சாதாரண அசுரன் கிடையாது. சிவபெருமானோட மகனால மட்டும்தான் தனக்கு மரணம் வரணும்னு ஒரு பெரிய வரத்தை வாங்கியிருந்தான். அந்த வரம் கொடுத்த திமிர்ல தேவர்களையும் மக்களையும் அடிமைப்படுத்தி 3 உலகத்தையுமே இருட்டுல மூழ்கடிச்சான். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, முருகன் எதிர்கொண்ட சவால் எவ்வளவு பெருசுன்னு. சூரபத்மன் போர்க்களத்துல மாய வித்தைகளை காட்டினா, விதவிதமா உருவம் மாறினா, அவனை ஜெயிக்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியம்னு எல்லாருமே நினைச்சாங்க. போரோட கடைசி கட்டம் தோத்துடுவோமோங்கிற நிலைமையில சூரபத்மன் அவரோட கடைசி அஸ்திரத்தை எடுத்தான். கடலுக்கு நடுவுல வானத்தையும் பூமியையும் தொடர அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாமரமா மாறி நின்னான். இனிமே தன்னை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு இருமா போட இருந்தான். அந்த அசுரனோட அகம்பாவம் பிரபஞ்சத்தையே மறைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போதான் அந்த திருப்புமுனை நடந்துச்சு. முருகன் தன் அன்னை கொடுத்த அந்த சக்தி வேலை கையில் எடுத்தார். தெய்வீக ஒளியோட சீறி பாஞ்ச அந்த வேல் அசுரனோட மாய, அவனோட அகம்பாவம் எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டு போய் அந்த மாமரத்தை சரியா 2ஆ பிளந்துச்சு. இங்கதான் கதையில ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு. சூரபத்மன் முழுசா அழிக்கப்படல, அவன் மாற்றப்பட்டான். பிளந்த மரத்தோட ஒரு பாதி முருகனோட அழகான வாகனமான மயிலா மாறிச்சு. இன்னொரு பாதி அவரோட வெற்றி கொடியில இருக்கிற கம்பீரமான சேவலா மாறிச்சு. இது என்ன சொல்லுதுன்னா, தீமையை அழிப்பதை விட அதை அடக்கி நல்ல வழியில மாத்துறது தான் உண்மையான வெற்றி. சூரபத்மன் மேல கிடைச்ச அந்த வெற்றி வேலோட பெருமைய என்றென்றைக்கும் நிலைநிறுத்திருச்சு. அந்த காவிய கதையோட தாக்கம் இன்னைக்கும் நம்மளோட வழிபாட்டிலையும் நம்பிக்கையிலையும் உயிர்ப்போட இருக்கு. இந்த பிரபலமான தமிழ் பழமொழி நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். முருகன் வேல் நம்ம கூட இருந்தா வாழ்க்கையில வர்ற எந்த தடையும் ஒரு தடையே இல்ல. அவரோட வாகனம் மயில் நம்ம கூட இருந்தா எதுக்குமே பயப்பட தேவையில்லை. இது நம்பிக்கையோட ஒரு சக்தி வாய்ந்த பிரகடனம். இன்னைக்கு வரைக்கும் பக்தர்கள் வேல் வழிபாடு செஞ்சா நிறைய நன்மைகள் கிடைக்கும்னு நம்புறாங்க. வாழ்க்கையில வர்ற தடைகளை தாண்டறதுல இருந்து படிப்புல நல்லா வர்றது வரைக்கும் வேலோட சக்தி உதவுறதா ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இது மனசுக்கு தைரியம் கொடுக்கற ஒரு பெரிய விஷயம்.
அந்த காலத்துல போர்க்களத்துல ஒலிச்ச அந்த வெற்றிவேல் கோஷம் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை போராட்டத்துக்கான ஒரு பிரார்த்தனையா மாறிடுச்சு. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அறியாமை, பயமாதிரியான எதிரிகளை ஜெயிக்கவும், வெளியில இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிக்கவும் அந்த வெற்றிவேல் நமக்கு சக்தி கொடுக்கணும்னு நம்புறோம். சரி, நாம இந்த விளக்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. வேல் நமக்கு கத்துக் கொடுத்த மாதிரி கூர்மையான, பரந்த, ஆழமான அறிவுக்கு எந்த தடையையும் தகர்க்கிற சக்தி இருக்கு. அப்படி பார்த்தா உங்க வாழ்க்கையில உங்க அறிவை கொண்டு நீங்க ஜெயிக்க நினைக்கிற மிகப்பெரிய தடை எது? இத பத்தி யோசிச்சு பாருங்க. நன்றி.